ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஹைப்பர் ஷாட் தான். இது ஒரு ஷூட்டிங் கேமு. நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். இது பார்ட் 2 பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்ட் 2 புரியும். இந்த கேமுடைய கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம கடைசியாக வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆயிருக்கோம்னா ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அதை வீடியோ கணக்காட்டு வேணாம். வீடியோ போட்டு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா ஐபிஎல் ஆரம்பித்து ஐபிஎல்லே முடிய போகுது. இன்னும் நம்ம வீடியோ போடாமல் இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேம் உள்ளே போகலாம். இது வேறு ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகே, வந்தாச்சு உள்ள. இது கொடுத்துட்டு ஸ்பான் கொடுத்துட்டான். அவள் தான் போக வேண்டியதான். அவள் தான் கன் எடுத்துட்டான். அப்படியே போயிட்டு எல்லோரும் வரவும் போகிறவங்களாம் அடிக்க வேண்டியதான். ஸோ நம்ம ஆப்போசிட் டீம் ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டானுங்க. ஸோ நம்மளே போயிட்டு கொடி எடுக்கலாமா இதுதான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நான் டப்பிங் டப்பிங் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி தான் சொல்லுவேன். நரேட் தான் பண்ணுறேன். அப்படியே லைவாலாம் பேசல, நரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். இப்போ பக்கத்தில் வரவங்களாம் சொல்லலாம் அப்படின்னு தான் போனேன். ஓகே, அட்ரா அவனை அடி இப்படி தான் அடிச்சுருந்தேன். இப்போ வரணுங்களாம் பார்த்து அடிக்கிறா. நிறைய தான் பண்ணுறேன். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு த்ரில்லிங் சஸ்பென்ஸாக இருக்கணும்னு நான் அதுமாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளாக் எடுக்கலாமா அப்படின்னு தான் போயிட்டுருந்தேன். வாடா அவன் போட்டாங்க. ஓகே, நம்ம இன்னும் 0லேயே இருக்கோம். ஆனால் ஆப்போசிட் நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளாகே எடுத்துட்டானுங்க. எனிமி ஃப்ளாக் ஹஸ் பீன் ரிட்டர்ன்ட். யாரோ ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க. ஆனால் போயிட்டு இருக்குது. அவங்க திரும்பி அதை அவங்களே எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஓகே, வாடா ஸ்லைடை போட்டு வந்தேன். பார்த்தா ஃப்ளாக் எப்படின்னா எடுத்துன்னு ஓடினோன்னு போயிட்டு ஓடிட்டே இருந்தேங்க. ஓடுவா இவங்க பக்கத்தில் வேறு இருக்கிறானுங்க. கைஸ், நீங்கள் ஃப்ளாக் எடுக்கும்போது எவனையும் சுடாதீங்க. எவனாச்சும் குறுக்கில் வந்தால் சுட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. பின்னாடி திரும்பி இந்த அட்டாக் அடிக்கிறது இதெல்லாம் வேணாம். ஏன்னா அவனுங்க நம்மளை போட்டானுங்கன்னா மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போயிட்டே இருந்தேன். ஓகே இப்போ ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். வாடா ஓகேங்க, கேப்சர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் 99% கேப்சர். எஸ், கேப்சர் 100%. நம்ம தான் நம்மளுக்கு டீம் ஃபஸ்ட்டு ஃப்ளாகே கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நான் மோஸ்ட்டாக ஃப்ளாக்லாம் கேப்சர் பண்ண மாட்டேன். சும்மா ட்ரை பண்ணுவேன், தேவைன்னா கேப்சர் பண்ண பார்ப்பேன். ஓகேவா? நான் வந்து சும்மா இந்த ஷூட்டிங்காக தான் இந்த கேமே விளையாடுறேன். ஃப்ளாக் அவ்வளோ கிடையாது. ஃப்ளாக்லாம் வந்து கூட இருக்கிறவங்களே பார்த்து பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்குள்ளே ஒரு ஃப்ளாக், 5 மினிட்ஸில் ஒரு ஃப்ளாக் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த கேம் விளையாடுங்க. பட்டு இன்னொரு கேம் ஒன்று இருக்குது, ஒன் டேப் அந்த மாதிரி. அதுக்கும் போகலாமான்னு கேளுங்க. இந்த கேப்பில் நான் பேசிட்டு இருக்கிட்ட கேப்பில் அவங்ககிட்ட கொண்டான். ஓகே, அதுக்குள்ளே நான் ஸ்பான் ஆயிடுறேன். வாடா சிறப்பான தரமான சம்பவம் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வருஷம் ஐபிஎல் ப்ளே ஆஃப் ரேஸ் வேறு ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். கப்பு இல்லை, ப்ளே ஆஃப் போகிற ஒரு 4 டீம் சொல்லுங்கள். ஆனால் பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு வெளியே போயோ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து வர டீம்ஸ்லாம் டஃப்பு. 3-2 ஜெயிக்கணும். ஸோ அடுத்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டு அவங்களுக்கு பெரிய கடுப்பாயிடும். ஸோ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டு வராங்க. ஆனால் நம்ம கம்மிங் பேக் டு கேமு. இங்கே நம்ம செத்துட்டோம். அடிடா அப்படியே போயிட்டு இன்னொரு ஃப்ளாகும் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். எனக்கு என்ன நடந்துச்சு தெரியாது. இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் கிட்ட இதுவும் ரெக்கார்ட் பண்ணி இப்போ தான் பேசுகிறேன். இதுவும் எடுத்து 1 மந்த் ஆகிட்ருக்கோம். ஓகேவா? ஐயோ இது போயிடுச்சே. ஐயோ ஐயோ ஆர்சி பிஎஸ்எஸ் டிசி மேட்ச் அப்போ எடுத்ததா? அதுலேருந்து எத்தனை நாள் ஆச்சு? ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட்டு 75 ரன் ஆயிடுச்சுதா? 6-7 கன்னுலாம் இருக்குதுங்க. 1-1. கைஸ், நம்ம ஒன்று ஃப்ளாகை பிடிக்க பார்க்கணும், இல்லைன்னா டிஃபெண்ட் பண்ணி ட்ராவ் ஆக்கி அடுத்த மேட்ச்சுக்கு போக பார்க்கணும். இதில் தான் நம்ம இருக்கணும். இவ்வளோ நேரம் பேசி 5 மினிட்ஸ் தாங்க போயிருக்கு. ஓகே, அப்படின்னா அதை பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவான கேம் இது. ஆனால் இதுக்கு ஓவர் அடிக்ட் ஆகிடுவீங்க, சைக்கோ ஆகிடுவீங்க. ஓகே, ஏண்டா கைஸ், நான் அவ்வளோ கேம் விளையாட மாட்டேன். எப்பயாச்சும் இந்த லீவ் வந்ததுனால தான் விளையாடுறேன். கைஸ், டெட்ரீல்ஸ் கைஸ் பைட் சைஸ்னு ஒரு நியூ மோடு வந்துருக்குது. ஒரு எப்படி நம்ம போட்டால் நம்மளுக்கு லிமிட்டே 15 தான். அது எப்படி மாற்றுறதுனே தெரில. ஸோ டெட்ரீல்ஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். வந்தாலும் ஒரு 5 பார்ட்டாக பிரிஞ்சு வரும் அந்த 4 பைட் சைஸ் மோடு. வெறும் 4 செக் போஸ்ட் இருக்கும். போகலாம் டெட்ரீல்ஸ். இது நாங்கள் 2 தடவை முடிச்சிட்டோங்க. நம்ம ட்ரை பண்ணலாம் வீடியோவில் தான் முடிக்க முடியுதான்ட்டு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் அப்படியே போட்டுடுறேன். ஒரு 4 மெம்பர்ஸ் போகலான்னு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிலர் கூப்பிடலாமா? கைஸ், நீங்கள் கூட என் கூட விளையாடலாம். ஐடி கூட நான் போடுறேன்.
நீங்கள் பார்த்துட்டு நம்ம எல்லோரும் எதனா ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணுங்க, எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம். நம்மளுக்கே அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இல்லை, மேபி சும்மா சொல்கிறேன், யாருன்னா வந்து ப்ளே பண்ணோன்னா ப்ளே பண்ணலாம். என் ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, என் ஐடியை காட்டுறேன். கைஸ் இந்த வீடியோ வரும்போது நான் காஸ்டியூமே சேஞ்ச் பண்ணிட்டேன். தம்ப்நெயிலில் வந்து பழைய காஸ்டியூம் தான் காட்டும், பட் ஆனால் நம்ம நேரில் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். எத்தனை நாள் தான் ஒரே இதில் இருக்கிறதுன்ட்டு சேஞ்ச் வேணும்ல, அதனால் காஸ்டியூம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மொத்தமாக அவத்தாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணல, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கைஸ் அவன் சொல்கிறான் சேஞ்ச் இருக்கணும்லடா, சிஎஸ்கே விட்டு ஆர்சிபிக்கு வந்துடுன்றான். கைஸ் நம்ம எப்போவுமே சிஎஸ்கே தான். ஆனால் ஒன்று உண்மையை சொல்லிடுறேன், ஒரு தடவை நான் என் கிளாஸில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் பேஸ் உள்ள ஸ்பையாக போயிட்டேன். அப்புறம் அவனுங்க வந்து லாயல் இல்லைன்னானுங்க. அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சொல்கிறேன், டேய் நான் ஸ்பைடா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க வந்தேன்னு சும்மா சொல்லிட்டேன். வெறியாயிட்டானுங்க கைஸ். அப்புறம் அந்த மேட்ச்லாம் நடந்துச்சுலங்க, அந்த சிஎஸ்கே எம்ஐ, அதெல்லாம் சரியான கலாய்ச்சி விட்டோம் அவனுங்கள. பட் ஆனால் நீங்கள் வெளியே அடிச்சிக்க மாட்டீங்கன்னு தெரியும், நாங்கள் உள்ளே அடிச்சுப்போம். நீங்கள் வெளியே பார்த்துருந்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐ ஃபேன்ஸ் ஒன்றா இருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒன்றா இருப்பானுங்க. எங்கள் கிளாஸில் மும்பையை வச்சு அடிப்பானுங்க, ஏன்னே தெரியாது. நானும் சும்மா அவனு கூட சேர்ந்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டன்ட் ரிவ்யூ போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போது எப்படினா ஜெயிச்சிடணும், நம்ம டீமை ஜெயிச்சு வச்சிடணுன்ட்டு ஒரு வெறி வந்துச்சு. நான்லாம் இப்படிலாம் ஆட மாட்டேன், கில்லுக்கு தான் ஆடுவேன். சும்மா நம்மளுக்காக ஆடிப்பேன், டீமுக்காக ஆட மாட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நானே டீமுக்கு ஆடுறேன். கேமே முடிஞ்சு போச்சு. எம்விபி பார்த்தா ஃபீனிக்ஸ் சயின்ஸ். டேய் எனக்கு கொடுக்க வேண்டியதுன்றா. ஆமாம் அது ஆமாம்ல, நம்ம டிஃபீட் ஆகிட்டோம். ஜெயிச்சுருந்தா நம்மளுக்கு தான் கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு நான் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்று 2 அந்த இன்னொரு ட்ரையில் பண்ணியிருந்தோம், அது காட்டலையான்னு தெரியலையே. இந்த ஸ்பெஷல் செஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறானுங்க. ஓகே வாடா, திரும்பி இன்னொரு லொக்கேஷனில் வரும். அதுக்குள்ளே இவனுங்க கைஸ் யாரா இவனுங்க, அதுக்குள்ளே எடுத்துட்டானுங்க. அடி 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 லாங்லேருந்து அடிச்சிட்டோம், நம்மளோட ஃபஸ்ட்டு கில்லே வந்தான். ஓகே கைஸ், செட் ஷாட் லாங்லேருந்து அடிச்சிருக்கோம், சூப்பர். கைஸ் இந்த கேம் கொஞ்சம் டஃப்பு, ஆனால் ஒன் டேப்னு ஒன்று இருக்குது, அது இதை விட சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபன்னான கேமு, அதுவும் ட்ரை பண்ணலாம். டெட் ரெயில்ஸ் அப்கமிங் சொல்லிடுறேன். டெட் ரெயில்ஸு, ஒன் டேப்பு, ஃப்ராக், அந்த அது தமிழில் கூட பேர் வச்சு கண்டினியூ பண்ணுறோம், வேட்டை அப்படின்ட்டு, வேட்டை தொடரும். அப்புறம் நாவல் வார்ஃபேர், என்ன நம்ம கேம் இருக்குதுங்க, எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரே நாளாக இறக்கலான்னு இருக்கிறேன். ஓகே இன்றைக்கி இது வந்திருக்குது, ஒரு வீக் டேவா, அப்படின்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்துடும். ஓகே எங்கள் கன்று, வேறு கன்று என்ன வாங்கலாமா? சரியான கன்று, ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்குது, வாங்கிடலாமா? வாங்கியாச்சுங்க, சூப்பர். எக்யூப் பண்ணிக்கலாம், எக்யூப் பண்ணிவிட்டு வாங்க போகலாம். இந்த கன்று எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. வாங்கடா, புது கண்ணோட வந்திருக்கிறேன்டா. வாங்கடா டி தம்பி, வாடா வாடா. நீ தாண்டா இந்த கண்ணுக்கு முதல்ல அடிமை, வாடா. செத்துட்டானா? இல்லைங்க ஓட்டாங்க அவன். இந்த கண்ணில் தாண்டா அவனுக்கு சாவு. கைஸ் இவன் தான், அவன் எங்கேயோ ஓரமாக போயிருந்தான், இவர் குறுக்கில் வந்துட்டார். ஆனால் உன்னையும் ஒட்டு வைக்க மாட்டேன், நான் இவனையும் கொண்டுட்டேன். ஓகே கைஸ், ஆனால் நம்மளே எங்கேருந்து சுட்டுருக்கானுங்க, அதை கவனிக்காமல் நம்ம நாடானா 2 கிலோ எடுத்துகிட்டு ஒன்று ஓட்டுருக்கோம். ஸ்லைடை போட்டு வந்தால் இந்த அக்கா குறுக்கில் வந்துட்டாங்களா, ஆள் தான் காலி. அக்காவா அண்ணனான்னு கூட தெரியல, தூரத்துல இருந்து பார்த்ததுக்கு. ஐயோ ஸ்பான். ஓகே வந்தாச்சு, போ. கைஸ் சிஎஸ்கே பிடிக்குன்னா எல்லோ ஹார்ட்டை, உங்களுக்கு ஐபிஎல் எந்த டீம் பிடிக்குமோ அந்த டீமோட ஜெர்சி கலரில் ஹார்ட்டை போட்டுருங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்கன்னு புரியும். ஓகே வா. ஓகே வா, எடுத்தாச்சு இவனையும் கில்லு. எத்தனை கில் எடுக்கணும்னு பார்க்கணுங்க இதுக்கப்புறம். இந்த வீடியோவில் நான் பார்க்கல எத்தனை கில் எடுத்தணும், அடுத்த பார்ட்லேருந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டிக்கே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேம் ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு, அதனால தான் நான் போடுறேன் திரும்ப செகண்ட் பார்ட்டை ஒரு முயற்சி எடுக்கலாமான்ட்டு. நீங்கள் என்ன கேம் போடணுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கேம் போடுறேன். ஸோ பிளாக்ஸ் ஃப்ரூட் வந்து விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷ் ப்ரோ தெரியும்ல, நம்மளோட கம்மியாக தான் லெவல் இருந்தார்.
நம்ம விளையாடியே ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அவர் விடாமல் விளையாடி 500 லெவல் போயிட்டார். இப்போ நம்மளும் விடாமல் விளையாண்டா 1000 போயிருக்கலாம். பார்க்கலாம், விளையாடியே தீரலாம். ஸோ விளையாடிடலாம். நீங்களும் சொல்லுங்கள் எதனா கேம், அப்போ தான் விளையாட முடியும். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேமை பற்றி இந்த கேமை பற்றி பேசுனதோட மற்ற கேம் பற்றி தான் பேசியிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா போன தடவை கொஞ்சம் ட்ரா மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது 10க்கு 14 எப்பட்றா ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா இந்த சேமில் நம்மளை கொண்டுட்டானுங்களே. நம்ம கன்னை வேறு தூக்கி பண்ணுங்க, அதுதாங்க பிரச்சனை. காப்பி நம்ம கிட்ட இருந்து அந்த கன்று போயிடணும், இல்லை நம்ம கன் ட்ராப் ஆகிடும், அதை எடுத்துப்பானுங்க. அதேமாதிரி இன்னொரு கன்று வச்சுருப்பானுங்க, புரிஞ்சுதா? இதில் நிறைய மோடு இருக்குதுங்க. ஓகே வாங்கடா போகலாம். ஓகே 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 வாடா, ஸ்லைடை போட்டு வந்துட்டே இருந்தோம். குறுக்கில் வந்துட்டான்டா கைஸ். இந்த மீலே எப்படின்னா நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேங்க. குறுக்கில் எவனா வந்தானா எப்படி கைஸ்? இப்போ தான் ஞாபகம் வருது, வீடியோவே முடிய போகுது. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பாய் கைஸ்.